everyone, have a great day. Welcome to my YouTube channel AM at Ashwini Miss. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா set languageல set operations அதாவது 9th standardல exercise 1.3 ஓட introduction. Set operations we started with numbers and very soon we learned arithmetical operations on them. In algebra we learned expressions and soon started adding and multiplying them as well, writing x square plus 2, x minus 3, etc. Now that we know sets, the natural question is what can we do with sets? What are natural operations on them? என்ன சொல்லிருக்காங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்ல நம்பர்ஸ்லாம் லேர்ன் பண்ண கத்துக்கிட்டோம். லேட்டர் அரித்மெட்டிக் ஆபரேஷன்ஸ் கத்துக்கிட்டோம். அரித்மெட்டிக் ஆபரேஷன்ஸ்னா என்னது? பிளஸ் மைனஸ் மல்டிபிள் டிவைட் பெர்சன்டேஜ் எல்லாமே அரித்மெட்டிக்கல் ஆபரேஷன்ஸ். அதே மாதிரி அல்ஜிப்ரால ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். தென் அதை எப்படி ஆட் பண்றது மல்டிபிள் பண்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி இப்போ செட்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இதுல நம்மளுக்கு ஜெனரலா என்ன क्वेश्चंस இருக்கும்? செட்டை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? செட்ல என்னென்ன ஆபரேஷன்ஸ்லாம் இருக்கு? செட்டை நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம்? சோ இந்த क्वेश्चंसக்குலாம் தான் இன்னைக்கு ஆன்சர் பார்க்க போறோம். When two or more sets combine together to form one set under the given conditions, then operations on sets can be carried out. என்ன சொல்றாங்கன்னா ஏதாச்சும் 2 or more sets கம்பைன் ஆகுது ஒரு நியூ செட்டை ஃபார்ம் பண்றதுக்கு ஏதோ ஒரு கண்டிஷன் அடிப்படையில. சோ அங்க ஆபரேஷன் பிளேஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அங்க ஏதாச்சும் ஒரு ஆபரேஷன்ஸ் இருந்தாதானே நம்மளால 2 செட்டை சிங்கிள் செட்டா கன்வெர்ட் பண்ண முடியும். சோ அங்க ஆபரேஷன்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். We can visualize the relationship between set and set operations using Venn diagram. செட்டுக்கும் செட் ஆபரேஷன்ஸ்க்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை நம்ம வென் டயக்ராம் மூலமா பார்க்க போறோம் இந்த எக்ஸசைஸ்ல. அதாவது விஷுவலைஸ்டா பார்க்க போறோம். John Venn was an English mathematician. He invented Venn diagrams which pictorially represent the relations between sets. Venn diagrams are used in the field of set theory, probability, statistics, logic and computer science. John Venn அப்படின்ற இங்கிலீஷ் மேத்தமெட்டிஷியன் தான் வென் டயக்ராம கண்டுபிடிச்சிருக்காரு. இது ஒரு பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷனா இருக்கும். ரிலேஷன் பிட்வீன் 2 செட்ஸை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு, செட்ஸ்குள்ள இருக்க ரிலேஷன்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்காக இவர் இன்வென்ட் பண்ணியிருக்காரு. இந்த வென் டயக்ராம எந்தெந்த ஃபீல்டுல யூஸ் பண்ணுவாங்கன்னா செட் தியரி, ப்ராபபிலிட்டி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், லாஜிக் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல எல்லாம் இது யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட், காம்ப்ளிமெண்ட் ஆஃப் எ செட். The complement of a set A is the set of all elements of U. U means universal set that are not in A. It is denoted by A dash or A power C. In symbols, A dash equal to set of all X such that X belongs to U, X does not belongs to A. Complement of a set na set of all elements in a universal set. Universal setல இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸையும் நம்ம காம்ப்ளிமெண்ட் செட்னு சொல்வோம். ஆனா அது ஏல இருக்க கூடாது. இட் மீன்ஸ் ஏவை தவிர்த்து ரிமைனிங் இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம காம்ப்ளிமெண்ட் செட்னு சொல்வோம். இதை நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம்னா A டேஷ்னு டினோட் பண்ணலாம், இல்லனா A பவர் சின்னு டினோட் பண்ணலாம். ரெண்டுமே காம்ப்ளிமெண்ட் ஆஃப் எ செட் தான். இன் சிம்பிள் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? A dash equal to set of all X such that X belongs to U, X does not belongs to A. இதுதான் நம்ம சொன்னோம். அந்த எலிமெண்ட்ஸ் எல்லாமே Uல இருக்கும், பட் Aல இருக்காது. இப்போ வென் டயக்ராம் மூலமா பார்க்கலாம். வென் டயக்ராம் ஃபார் காம்ப்ளிமெண்ட் ஆஃப் எ செட்.
ஸோ இந்த ரெக்டாங்கிள் போட்டிருக்கோம் இல்லையா, இதுதான் வந்து யூனிவர்சல் செட். யூன்னு மென்ஷன் பண்ணியிருக்கோமா. ஸோ இதுக்குள்ள போட்டிருக்க சர்க்கிள் வந்து ஏவோட செட். ஓகேங்களா. நார்மலா ஏன்னா நம்ம என்ன மீன் பண்ணுவோம், ஏல இருக்க எலமெண்ட்ஸை தான் மீன் பண்ணுவோம். இங்க ஏ டேஷ் அதாவது காம்ப்ளிமெண்ட் ஆஃப் ஏ அப்படின்னும் போது ஏவை தவிர்த்து ரிமைனிங் இருக்கிற எலமெண்ட்ஸ், அதாவது இந்த சர்க்கிளை தவிர்த்து ரிமைனிங் இருக்கிற ரீஜியன் எல்லாமே வந்து ஏ டேஷ். ஓகேங்களா. ஏ மீன்ஸ் ஏவை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணணும். ஏ டேஷ்னா ஏவை தவிர்த்து ரிமைனிங்கை செலக்ட் பண்ணணும். இது நம்பர்ஸ்கா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஷேட் பண்றதுக்கா இருந்தாலும் சரி. ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் பாய்ஸ் இன் எ கிளாஸ் and A equal to set of boys who play cricket, then complement of the set A is A dash equal to set of boys who don't play cricket. ஈஸியா இருக்கு பாருங்க. கிளாஸ்ல இருக்க எல்லா பாய்ஸும் வந்து யூனிவர்சல் செட். செட் ஏ வந்து கிரிக்கெட் விளையாடுற பாய்ஸ். அப்போ காம்ப்ளிமெண்ட் ஆஃப் ஏ என்னவா இருக்கும், கிரிக்கெட் விளையாடாத பாய்ஸ். அவ்வளவேதான். நெக்ஸ்ட் நோட் பார்க்கலாம். இதெல்லாம் வந்து ஐடென்டிட்டிஸ் மாதிரியும் வச்சுக்கலாம், ஃபார்முலான்னு கூட வச்சுக்கலாம். ஸோ ஏ டேஷ் ஆஃப் டேஷ் ஈக்குவல் டு ஏ. ஏவை காம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னா ஏ டேஷா, இந்த ஏ டேஷ் ஏ அகைன் நம்ம காம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னா இது அப்படியே ரிவர்ஸ் ஆயிடும். ஸோ வந்து ஏ டேஷ் ஆஃப் டேஷ் ஈக்குவல் டு ஏ. ஓகேங்களா. நெக்ஸ்ட் யூ டேஷ் ஈக்குவல் டு நல் செட். யூ மீன்ஸ் யூனிவர்சல் செட் நம்மளுக்கே தெரியும். யூ மீன்ஸ் அதுல வந்து எல்லா எலமெண்ட்ஸும் இருக்கும், ஆல் எலமெண்ட்ஸும் இருக்கும். பட் யூ டேஷ்னா யூவை தவிர்த்துன்னு வந்துடும். ஸோ யூவை தவிர்த்து மீன்ஸ் அங்க ஒண்ணுமே இருக்காது இல்ல. யூனிவர்சல் செட்ல யூவையே அவாய்ட் பண்ணிட்டோம்னா அதுல என்ன இருக்கும், ஒண்ணுமே இருக்காது. அதனாலதான் அவங்க வந்து நல் செட் சொல்லியிருக்காங்க. யூ டேஷ் ஈக்குவல் டு நல் செட். அதையே நம்ம ரிவர்ஸ் பண்ணோம்னா நல் செட் காம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு யூ கிடைக்கும். ஸோ இந்த ப்ராசஸை வந்து அப்படியே ரிவர்ஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து யூ கிடைக்கும். ஸோ இதோட ஆப்போசிட் தான் இது. ஓகேங்களா. ஸோ வந்து இந்த ஐடென்டிட்டிஸ்லாம் வந்து நம்ம வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் யூனியன் ஆஃப் டூ செட்ஸ். யூனியன் ஆஃப் டூ செட்ஸ். The union of two sets A and B is the set of all elements which are either in A or in B or in both. It is denoted by A union B and read as A union B. In symbol, A union B equal to set of all x such that x belongs to A or x belongs to B. யூனியன் மீன்ஸ் ஒண்ணுமே இல்ல, ஆல்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு ஒரு 2 செட் கொடுத்துருக்காங்க ஏ பின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த 2 செட்ல இருக்க எல்லா எலமெண்ட்ஸையும் எடுத்து எழுதுறதா வந்து ஏ யூனியன் பி. யூனியன் மீன்ஸ் நம்மளுக்கு என்னன்னு தெரியும், யூனியன் ஸ்ட்ரென்த்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ யூனியன் மீன்ஸ் எல்லாருமே அதுல இருக்கணும் அப்படின்றதுக்கு தான் யூனியன் சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி தான் ஏல இருக்க எலமெண்ட்ஸும் பில இருக்கிற எலமெண்ட்ஸும் எல்லாத்தையுமே வந்து சேர்த்து ஒரு செட்டா எழுதுறது தான் வந்து ஏ யூனியன் பி. அந்த எலமெண்ட்ஸ் வந்து ஏலையும் இருக்கலாம், பிலையும் இருக்கலாம், இல்லைன்னா ஏ அண்ட் பி ரெண்டுத்துலயுமே இருக்கலாம். ஓகேங்களா. ஸோ அதை நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம்னா இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன்ல டினோட் பண்ணுவோம் ஏ யூனியன் பின்ட்டு. ஸோ அதை நம்ம எப்படி படிக்கணும், ஏ யூனியன் பின்னு படிக்கணும். சிம்பிள் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஏ யூனியன் பி ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் எக்ஸ் சச் தட் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ ஆர் எக்ஸ் பிலாங்ஸ் டு பி. அந்த செட்குள்ள இருக்கிற எக்ஸ்ன்ற எலமெண்ட் ஏலயும் இருக்கலாம் பிலயும் இருக்கலாம், அதை தான் சொல்லியிருக்காங்க. The union of two sets can be represented by Venn diagram as given below. So வந்து union of two set வந்து நம்மளுக்கு Venn diagram மூலமா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. ஸோ இங்க பாருங்க, ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் இந்த ரெக்டாங்கிள் ஷேப் வந்து யூனிவர்சல் செட்னு சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் ஏன்னு ஒரு செட் இருக்கு, பின்னு ஒரு செட் இருக்கு. ஸோ இது ரெண்டுமே வந்து ஜாயின் பண்ணி டிராப் பண்ணிருக்காங்க. ஸோ ஜாயின் பண்ணி டிராப் பண்ணிருக்காங்கன்னா அந்த 2 செட்டுமே வந்து ஓவர்லாப்பிங் செட்டா இருக்கு. ஓவர்லாப்பிங்னா என்னது, ஏ இன்டர்செக்ட் பி நாட் ஈக்குவல் டு நல் செட். அதாவது ஏக்கும் பிக்கும் காமனான எலமெண்ட்ஸ் இருக்குன்னு நம்ம சொல்றோம். ஸோ இது வந்து ஓவர்லாப்பிங் செட்.
இங்க பாருங்க ரெக்டாங்கிள் ஷேப் போட்டிருக்காங்க, அதே மாதிரி யூனிவர்சல் செட். பட் ஏவும் பியும் தனித்தனியா இருக்கு. தனித்தனியா இருந்தா அது என்னது? டிஸ்ஜாயிண்ட் செட். சோ அங்க வந்து காமனான எலிமெண்ட்ஸ் இல்ல. சோ அத நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம்? A intersect B equal to null set. Clear? So sets A and B have common elements. நீங்க சொல்லிருக்காங்க பாருங்க, sets A and B have common elements. அதுதான் நான் இங்க என்ன சொன்னேன்? overlapping setனு சொன்னேன். அதே மாதிரி இங்க என்ன சொல்லிருக்காங்க? sets A and B are disjoint. Disjoint means காமனான எலிமெண்ட்ஸ் இல்ல. சோ இங்க சொன்னோம் பாத்தீங்களா, A intersect B equal to null set. இப்போ நம்ம ஷேட் பண்றோம்னா A யூனியன் B நம்மள ஷேட் பண்ண சொன்னாங்கன்னா ஆல்ரெடி நான் என்ன சொன்னேன்? ஏவையும் பியும் சேர்த்து எழுதணும் அப்படின்னு சொன்னேன். சோ ஷேட் பண்ணும்பொழுது ஏவையும் பியும் டோட்டலா ஷேட் பண்ணணும். அந்த பிங்க் ஷேட் கொடுத்துருக்காங்களா, சோ இது எல்லாமே சேர்த்தது தான் A யூனியன் B. சப்போஸ் வந்து அது டிஸ்ஜாயிண்டா இருந்துச்சுனாலும் A யூனியன் B தான் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. சோ வந்து ஏவையும் ஷேட் பண்றோம், பியும் ஷேட் பண்றோம். ஆக மொத்தம் A யூனியன் பின்னு சொன்னா A B டோட்டலா ஷேட் பண்ணணும் ஆர் டோட்டலா வந்து அந்த எலிமெண்ட்ஸ் எடுத்து எழுதணும். டோட்டல் ஓகேங்களா, ஆட்ன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி யூனியன் பண்ணும் பொழுது ரிப்பீட்டேஷன் வரக்கூடாது. அந்த செட்குள்ள ரிப்பீட்டேஷன் வரக்கூடாது. எல்லா எலிமெண்ட்ஸையும் நம்ம எடுத்து எழுதணும். ஆல்ட்டு எல்லா எலிமெண்ட்டையும் எடுத்து எழுதணும். பட் அதுக்குள்ள ரிப்பீட்டேஷன் வரக்கூடாது. அவ்வளவேதான். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் P equal to set of Asia, Africa, Antarctica, Australia and Q equal to set of Europe, North America, South America, then the union set of P and Q is P union Q equal to set of Asia, Africa, Antarctica, Australia, Europe, North America, South America. Pன்னு ஒரு செட் கொடுத்திருக்காங்களா, அந்த செட்குள்ள என்னென்ன கான்டினென்ட் கொடுத்திருக்காங்க? ஏசியா, ஆப்பிரிக்கா, அண்டார்டிகா, ஆஸ்திரேலியா கொடுத்திருக்காங்க. கியூக்குள்ள என்ன கொடுத்திருக்காங்க? யூரோப், நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா கொடுத்திருக்காங்க. அவங்க நம்மள என்ன பண்ண சொல்லிருக்காங்க? யூனியன் பண்ண சொல்லிருக்காங்க. யூனியனோட சிம்பிள் என்னது? யூ மாதிரி தானே போடுவோம். சோ வந்து P யூனியன் Q. P யூனியன் Q போட்டாச்சு. ஆல்ரெடி என்னன்னு சொல்லிட்டேன்? எல்லா எலிமெண்ட்ஸையும் எடுத்து எழுதணும்னு சொல்லிட்டேன். சோ வந்து எல்லா எலிமெண்ட்ஸையும் எழுத போற, ரிப்பீட்டேஷன் மட்டும் வரக்கூடாது. சோ ஏசியா எடுத்து எழுதிட்டோம், ஆப்பிரிக்கா, அண்டார்டிகா, ஆஸ்திரேலியா, யூரோப், நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா. சோ இதுல வந்து ரிப்பீட்டட் எலிமெண்ட்ஸ் இல்ல, ரிப்பீட்டட் வேர்ட்ஸ் இல்ல. சோ வந்து நம்ம வந்து அப்படியே எல்லா எலிமெண்ட்ஸையும் எடுத்து எழுதிட்டோம். ஓகேவா? நோட் பார்க்கலாம். A யூனியன் A ஈக்குவல் டு A. இது உங்களுக்கே தெரியும். A யூனியன் A ஈக்குவல் டு A தான் நம்மளுக்கு கிடைக்க போகுது. சப்போஸ் A ஈக்குவல் டு செட் ஆஃப் 1,2ன்னு இருக்கு. சோ A யூனியன் A பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? A யூனியன் A தான். அப்ப வந்து 1,2 யூனியன் 1,2 தான் எடுத்துக்க போறோம். சோ செட்குள்ள நான் ஆல்ரெடி என்னன்னு சொன்னா ரிப்பீட்டேஷன் வரக்கூடாதுன்னு சொன்னேன். சோ இங்க 1 and 2 இருக்கு, இங்கேயும் 1 and 2 இருக்கு. சோ 2 1க்கு பதிலா ஒரே ஒரு 1 போட போறோம். நெக்ஸ்ட் 2 2க்கு பதிலா ஒரே ஒரு 2 போட போறோம். அப்போ ஆன்சர் நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு? செட் ஆஃப் 1,2. இதுதானே நம்மளுக்கு A செட். சோ ஈக்குவல் டு A. கிளியரா? நெக்ஸ்ட் A யூனியன் நல் செட் ஈக்குவல் டு A. இதுவும் பாருங்க, இப்ப A வந்து செட் ஆஃப் 1,2. A யூனியன் நல் செட் சொல்லிட்டாங்க. சோ A யூனியன் நல் செட் ஈக்குவல் டு A என்னது? 1,2. யூனியன் நல் செட் மீன்ஸ் எம்டி செட் தானே. சோ அதுல ஒண்ணுமே இல்ல. அப்ப வந்து நம்ம இந்த மாதிரி கர்லி பிராக்கெட் கூட போடலாம்ல. சோ இந்த சிம்பிளும் போட்டுக்கலாம், பை சிம்பிளும் போட்டுக்கலாம், இல்ல கர்லி பிராக்கெட்டும் போட்டுக்கலாம். சோ இப்போ வந்து நான் கர்லி பிராக்கெட் போட்டுக்கிறேன். சோ வந்து யூனியன் மீன்ஸ் எல்லாமே எடுத்து எழுதணும். சோ எல்லாமே எடுத்து எழுதும் போது 1,2 வரும். இங்கதான் ஒண்ணுமே இல்ல. சோ வந்து நம்ம அதை அப்படியே விட்டுருவோம். அப்போ வந்து 1,2 மட்டும் தான் வரும். சோ இது வந்து A. கிளியரா? நெக்ஸ்ட் A யூனியன் U equal to U, where A is any subset of universal set U. ஏவையும் யூனிவர்சல் செட்டையும் நம்ம வந்து யூனியன் பண்ணோம்னா நம்மளுக்கு ஆன்சர் U தான் வரும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ A ஈக்குவல் டு 1,2ன்னு எடுத்துக்கலாம். U ஈக்குவல் டு 1,2,3ன்னு எடுத்துக்கலாம். சோ இது வந்து யூனிவர்சல் செட், இது வந்து A செட். ஓகேங்களா? சோ இது ரெண்டுத்தையும் நம்ம யூனியன் பண்ண போறோம்.
அப்போ A union universal set equal to யூனியன் மீன்ஸ் என்னன்னு சொல்லிட்டா ஆல்னு சொல்லிட்டேன். ஸோ வந்து நான் இங்கே தனித்தனியாக எழுதல, டைரக்டா ஆன்சர் எழுதுறேன். ஸோ யூனியன் மீன்ஸ் ஆல், ரிப்பிட்டேஷன் மட்டும் வரக்கூடாது. ஸோ இங்கே 2 1 இருக்கு, ஒரே ஒரு 1 போடுறோம். இங்கே 2 2 இருக்கு, ஒரே ஒரு 2 போடுறோம். நெக்ஸ்ட் ரிமைனிங் 3 இருக்கு, ஸோ 3 எடுத்து எழுதிக்கிறோம். ஸோ ஆன்சர் நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு? செட் ஆஃப் 1, 2, 3. ஸோ இந்த செட் வந்து எதோட செட்? யூனிவர்சல் செட்டோட செட். ஸோ ஈக்குவல் டு யூன்னு சொல்லலாமா? ஸோ A union U equal to U. ஸோ அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. வேர் A is any subset of universal set U. A வந்து யூனிவர்சல் செட்டோட சப்செட்னு சொல்றோம். ஓகேங்களா? ஸோ அதனால வந்து நம்மளுக்கு U தான் ஆன்சர் வரும். நெக்ஸ்ட் A is a subset of A union B and B is a subset of A union B. இது சிம்பிள் தானே. A union B ல வந்து A ஓட எலிமெண்ட்ஸும் இருக்கும், B ஓட எலிமெண்ட்ஸும் இருக்கும். அப்போ A subset of A union B தான். அதே மாதிரி B யும் subset of A union B தான். இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ A equal to set 1 எடுத்துக்கிறேன், B equal to set of 2, 3 எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ A union B என்ன வரும்? இந்த 3 எலிமெண்ட்ஸ் வருமா? ஸோ 1, 2, 3. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? A வந்து சப்செட் ஆஃப் A யூனியன் பின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி வந்து நம்மளுக்கு வந்து சப்செட் எப்படி ஃபைண்ட் பண்ணணும்னு தெரியும் இல்லையா? ஸோ எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணணும். 1, 2, 3. ஸோ 3 எலமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அப்போ 0 எலமெண்ட் எழுதணும். அதாவது சப்செட் வித் 0 எலமெண்ட், சப்செட் வித் 1 எலமெண்ட், சப்செட் வித் 2 எலமெண்ட்ஸ், அப்புறம் சப்செட் வித் 3 எலமெண்ட்ஸ் எழுதுவோமா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 0 எலமெண்ட்ஸ், அதாவது நல் செட் எழுதுறோம். நெக்ஸ்ட் வந்து சப்செட் வித் 1 எலமெண்ட்ஸ் எழுதுறேன். A union B க்கு தான் நம்ம எழுதிட்டு இருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட் சப்செட் வித் 2 எலமெண்ட்ஸ், 1, 2 எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் 2, 3 எழுதுறோம். நெக்ஸ்ட் வந்து 3, 1 எழுதுறோம். நெக்ஸ்ட் வந்து 3 எலிமெண்ட்ஸா? ஸோ இந்த செட் ஆஃப் 1, 2, 3 இதுவுமே அப்படியே வந்துரும். ஓகேங்களா? ஸோ இதுவே எனாஃப்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ பாருங்க, A union B யோட சப்செட்ல செட் ஆஃப் 1 இருக்கா? இருக்கு. அப்போ வந்து A சப்செட் ஆஃப் A யூனியன் B. அதே மாதிரி செட் ஆஃப் 2, 3 இருக்கா? இருக்கு. ஸோ இதுவுமே வந்து சப்செட் ஆஃப் A யூனியன் B தான். ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, A வந்து சப்செட் ஆஃப் A யூனியன் B, அதே மாதிரி B வந்து சப்செட் ஆஃப் A யூனியன் B. A யூனியன் B க்கு வந்து சப்செட் ஃபைண்ட் பண்றோம். ஃபைண்ட் பண்ணிட்ட பிறகு A செட் வந்து அந்த சப்செட் குள்ள இருக்கான்னு செக் பண்றோம். அதே மாதிரி B செட் வந்து அந்த சப்செட் குள்ள இருக்கான்னு செக் பண்றோம். A union B equal to B union A. Union of two sets is commutative. ஒன்னும் இல்ல, A யூனியன் பியும் B யூனியன் ஏவும் வந்து ஈக்குவல்னு சொல்றாங்க. ஆமா தானே? A யூனியன் பின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? Aல இருக்க எலமெண்ட்ஸையும் Bல இருக்க எலமெண்ட்ஸையும் சேர்த்து எழுதுவோம். B யூனியன் ஏனாலும் Bல இருக்க எலமெண்ட்ஸையும் Aல இருக்க எலமெண்ட்ஸையும் வந்து சேர்த்து எழுதுவோம். ஸோ ரெண்டுமே ஈக்குவல் தான். இப்போ நம்ம நம்பர்ஸ் வச்சு சொல்லணும்னா 1 + 2 ஈக்குவல் டு 2 + 1ன்னு சொல்லலாம். 1 + 2ம் 3 தான், 2 + 1ம் 3 தான். ஸோ அதே மாதிரி தான் A யூனியன் B ஈக்குவல் டு B யூனியன் A. எக்ஸாம்பிள் பார்க்கலாம். A ஈக்குவல் டு செட் 1ன்னு எடுத்துக்கிறேன், B ஈக்குவல் டு செட் ஆஃப் 2, 3. ஸோ இதை நான் யூனியன் பண்ணணும்னா A யூனியன் B ஈக்குவல் டு, ஸோ யூனியன் பண்ணனா எல்லா எலமெண்ட்ஸையும் எடுத்து எழுத போறேன், ரிப்பிட்டேஷன் வரக்கூடாது. ஸோ 1, 2, 3. நெக்ஸ்ட் B யூனியன் A பண்றேன். ஸோ B அண்ட் Aல இருக்க எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து எழுத போறேன். ஸோ 1, 2, 3. ஸோ பாருங்க, A யூனியன் Bயும் B யூனியன் ஏவும் ஈக்குவலா? ஸோ அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இன்டர்செக்ஷன் ஆஃப் டூ செட்ஸ். The intersection of two sets A and B is the set of all elements common to both A and B. It is denoted by A intersect B. இந்த எக்ஸ்பிரஷன்ல டினோட் பண்ணுவாங்க. And read as A intersection B. In symbol, A intersection B equal to set of all x such that x belongs to A and x belongs to B. இன்டர்செக்ஷன்னா ஒண்ணுமே இல்ல, ரெண்டு செட்லயுமே இருக்கிற காமனான எலமெண்ட்ஸ், காமனான
எலிமெண்ட்ஸ் தான் நம்ம வந்து இன்டர்செக்ஷன் சொல்லுவோம். சோ இங்க டயக்ராம் பாருங்க, ஏ செட் இருக்கு, பி செட் இருக்கு, யூனிவர்சல் செட் இருக்கு. சோ வென் டயக்ராம் எதோடது? ஓவர்லாப்பிங் செட்டோட வென் டயக்ராம். சோ ஓவர்லாப்பிங்கா இருந்தா மட்டும்தான் நம்மளால இன்டர்செக்ஷன் வந்து கண்டுபிடிக்க முடியும், அதாவது காமனான எலிமெண்ட்ஸ் இருக்கணும். சோ இப்போ ஏக்கும் பிக்கும் காமனான ரீஜியன் தான் பாருங்க இந்த ஸ்பேஸ் தான். பிகாஸ் ஏவோட சர்க்கிள் இது, பியோட சர்க்கிள் இது, இது ரெண்டுத்துக்குமே காமனான ஸ்பேஸ் வந்து இந்த ஷேட் பண்ணிருக்க ரீஜியன், இந்த சாண்டல் கலர் கொடுத்துருக்காங்களா, சோ இந்த ரீஜியன் தான். சோ அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க, எலிமெண்ட்ஸ் காமன் டு போத் ஏ அண்ட் பி, ரெண்டுத்துக்குமே காமனா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சோ இங்க வந்து சிம்பிள்ல பாத்தீங்கன்னா அந்த எக்ஸ்ன்ற எலிமெண்ட் வந்து ஏலயும் இருக்கணும் பிலயும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சோ ஏலயும் இருக்கணும் பிலயும் இருக்கணும். சோ வென் டயக்ராம் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இஃப் ஏ ஈக்குவல் டு செட் ஆஃப் 1,2,6, b equal to set of 2,3,4, then a intersect b equal to set of 2. எப்படின்னு பாப்போமா? Because 2 is common element of the sets a and b அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இங்க பாருங்க, a செட் குள்ள 1 2 6 இருக்கா, சோ வந்து a செட் குள்ள 1 2 and 6. நெக்ஸ்ட் வந்து b செட் குள்ள 2 3 4, சோ 2 3 4. ஏன் நான் வந்து 2 வந்து இன் பிட்வீன்ல எழுதிக்கிட்டேன்னா அந்த 2 வந்து ஏலயும் இருக்கு பிலயும் இருக்கு, சோ காமனா இருக்கு. சோ இந்த ஸ்பேஸ்ல வந்தா அது வந்து இன்டர்செக்ஷன் சொல்லி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். சோ வந்து a intersection b equal to set of 2. நீங்க இந்த மாதிரி டயக்ராம் போடணும்ல அவசியம் இல்ல, சும்மா எக்ஸ்பிளனேஷனுக்காக போட்டிருக்கேன். ஒன்னும் இல்ல, ரெண்டு செட்ல வந்து எந்த எலிமெண்ட்ஸ் வந்து காமனா இருக்கோ அதை எடுத்து எழுதுறது தான் வந்து இன்டர்செக்ஷன். நெக்ஸ்ட் நோட் பார்க்கலாம். a intersect a equal to a ன்னு சொல்றாங்க. எப்படின்னா இப்ப a equal to செட் 1னா சோ நான் அதை வந்து இன்டர்செக்ஷன் பண்றேன். அப்போ a intersect a என்ன வரும்? செட் 1 இன்டர்செக்ஷன் செட் 1 வரும். சோ ரெண்டுத்துலயுமே காமனான எலிமெண்ட் என்ன இருக்கு? 1 தான் இருக்கு. சோ அகைன் வந்து செட் பிராக்கெட் குள்ள 1 தான் வரும். சோ ஆல்ரெடி நம்ம a equal to set of 1 ன்னு சொல்லிட்டோம். சோ வந்து இங்க a போடுறோம். a intersect a equal to a தான். நெக்ஸ்ட் a intersect null set equal to null set ன்னு சொல்றாங்க. ஒண்ணும் இல்ல, இப்ப a ல வந்து எல்லா எலிமெண்ட்ஸும் இருக்கு, b ல வந்து எலிமெண்ட்ஸே இல்லன்னா அப்ப நம்மளுக்கு வந்து காமனான எலிமெண்ட்ஸை ஃபைண்ட் பண்ண முடியாது, அங்க வந்து இன்டர்செக்ஷன் இருக்காதுல்ல. சோ அதான் இங்க சொல்றாங்க a intersect null set equal to null set தான் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து a intersection universal set equal to a where a is any subset of universal set u அப்படின்னு சொல்றாங்க. a intersect universal set பண்ணோம்னா a ன்னு சொல்றாங்க. because a வந்து subset of universal set. a க்கும் universal setக்குமே நம்ம intersection எடுத்தோம்னா நம்மளுக்கு a தான் கிடைக்கும். அதே மாதிரி a intersect b வந்து subset of a and a intersection b வந்து subset of b. ஆல்ரெடி நம்ம வந்து யூனியனுக்கு பார்த்திருப்போம், இது வந்து இன்டர்செக்ஷனுக்கு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் a intersect b equal to b intersect a. intersection of two sets is commutative. இதுவுமே நான் ஆல்ரெடி வந்து யூனியனுக்கு சொல்லியிருந்தேன். சோ இங்க இன்டர்செக்ஷனுக்கு பார்த்திருக்கோம். நெக்ஸ்ட் நோட், when b proper subset of a, the union and intersection of a and b are represented in Venn diagram as follows. b வந்து ப்ராப்பர் சப்செட் ஆஃப் ஏவா இருந்துச்சுன்னா அதோட வென் டயக்ராம் எப்படி இருக்கும் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. சோ வந்து சப்செட்னாவே வந்து ஏக்குள்ள பி இருக்கு அப்படின்ற மீனிங் தானே. பி வந்து ஏக்குள்ள இருக்கு, சோ பி வந்து ஏக்குள்ள இருக்கு, சோ பி வந்து ஏக்குள்ள இருக்கு. சோ பி ப்ராப்பர் சப்செட் ஆஃப் ஏ. சோ வந்து இப்போ வந்து ஏ யூனியன் பி வந்து ஃபைண்ட் பண்ண போறோம். ஏ யூனியன் பினா ஆல்ரெடி நான் என்ன சொன்னேன், ஏ பியும் சேர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டேன். சோ வந்து எல்லோ கலர் ஷேட் கொடுத்துருக்காங்க பாருங்க. சோ ஏ யூனியன் பி. நெக்ஸ்ட் ஏ இன்டர்செக்ட் பி நான் என்ன சொல்லியிருக்கேன், ஏ செட்லயும் பி செட்லயுமே இருக்கிற காமனான எலிமெண்ட்ஸ், காமனான ரீஜியன் தான் வந்து நான் வந்து இன்டர்செக்ஷன் சொல்லியிருக்கேன். சோ இப்ப பாருங்க, ஏக்குள்ள பி இருக்கு, ஏக்குள்ள பியோட எலிமெண்ட்ஸ் இருக்கும், பிக்குள்ளயும் பியோட எலிமெண்ட்ஸ் இருக்கும். சோ காமனான ரீஜியன் பாத்தீங்கன்னா பி மட்டும்தான். சோ ஏ இன்டர்செக்ட் பி ஈக்குவல் டு பி. இங்க வந்து ஏ யூனியன் பி ஈக்குவல் டு ஏ. சோ வந்து இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. If A and B are any two non-empty sets such that A union B equal to A intersect B, then A equal to B.
சப்போஸ் நம்மளுக்கு வந்து ரெண்டு நான் எம்டி செட் கொடுத்துருக்காங்க, அதாவது ஏக்குள்ள ஏதோ ஒரு எலமெண்ட்ஸ் இருக்கு, பிக்குள்ள ஏதோ ஒரு எலமெண்ட்ஸ் இருக்கு. அதுக்கு நம்ம ஏ யூனியன் பி ஃபைண்ட் பண்றோம், அப்புறம் ஏ இன்டர்செக்ட் பி ஃபைண்ட் பண்றோம். இது ரெண்டுமே வந்து ஈக்குவலா இருந்துச்சுன்னா அப்போ ஏவும் பியும் ஈக்குவலா இருக்குன்னு அர்த்தம். இந்த கண்டிஷன் எப்ப நடக்கும்? ஏ ஈக்குவல் டு பியா இருந்துச்சுன்னா மட்டும்தான் ஏ யூனியன் பியும் ஏ இன்டர்செக்ஷன் பியும் ஈக்குவலா இருக்கும். Next, let n of a equal to p and n of b equal to q then. So, இதெல்லாமோ important ஆன conditions. First one, minimum of n of a union b equal to maximum set of p, q. ஒன்னும் இல்ல, இப்ப a union b find பண்றோம், அதுல வந்து மினிமமா எவ்வளோ எலமெண்ட்ஸ் கிடைக்கும்ன்றத இப்படி ஃபைண்ட் பண்ணலாம். மினிமம் ஆஃப் n ஆஃப் a யூனியன் b னா கார்டினல் நம்பர்னா என்னது? நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் தானே. ஸோ a யூனியன் b ல மினிமம் எலமெண்ட்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்றதுக்கு இது ஃபார்முலா. ஓகேங்களா? ஸோ இப்போ n ஆஃப் a ஈக்குவல் டு 1ன்னு வச்சுக்கோங்களேன். 1 வந்து p. ஓகேங்களா? நெக்ஸ்ட் n ஆஃப் b ஈக்குவல் டு 2. So, இது வந்து Q. ஓகேங்களா? So, P வந்து 1, Q வந்து 2. ஃபார்முலா என்னது? மினிமம் ஆஃப் n ஆஃப் a யூனியன் b ஈக்குவல் டு மேக்ஸிமம் ஆஃப் p, q. So, மேக்ஸிமம் ஆஃப் p, q னா நம்ம என்ன எழுதலாம்? மேக்ஸிமம் பிராக்கெட்ல வந்து, அதாவது கர்லி பிராக்கெட்குள்ள 1, 2ன்னு எழுதுவோம். சோ இதுல மேக்ஸிமம் நம்பர் எது? 2 தானே. சோ மினிமம் நம்பர் ஆஃப் n ஆஃப் a யூனியன் b வந்து 2. மினிமமா வந்து நம்மளுக்கு வந்து 2 எலிமெண்ட்ஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட் மேக்ஸிமம் ஆஃப் n ஆஃப் a யூனியன் b ஈக்குவல் டு p plus q. p plus q னா என்ன வரும்? 1 plus 2. 1 plus 2 வந்து 3யா? அதாவது மேக்ஸிமமா நம்மளுக்கு a யூனியன் b ல எவ்வளவு எலிமெண்ட்ஸ் கிடைக்கும்? 3 எலிமெண்ட்ஸ் கிடைக்கும். பிகாஸ் இங்க ஒரு எலிமெண்ட் இருக்கு, இங்க 2 எலிமெண்ட்ஸ் இருக்கு. ஆட் பண்ணோம்னா 3 தானே. சோ வந்து 3 எலிமெண்ட்ஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து மினிமம் ஆஃப் n ஆஃப் a இன்டர்செக்ஷன் b ஈக்குவல் டு மினிமம். இன்டர்செக்ஷன்னாவே வந்து காமனா இருக்க எலிமெண்ட்ஸ் நம்ம எடுத்து எழுதுவோம். சோ இங்க ஒரு எலிமெண்ட் இருக்கு, இங்க 2 எலிமெண்ட் இருக்கு. இதுக்கு மினிமமா நம்மளுக்கு வந்து எவ்வளவு இன்டர்செக்ஷன் ஆகலாம்? 0 தானே. 0ல இருந்து தானே நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் இன்டர்செக்ஷன். சோ வந்து 0. நெக்ஸ்ட் வந்து மேக்ஸிமம் ஆஃப் n ஆஃப் a இன்டர்செக்ட் b ஈக்குவல் டு மினிமம் ஆஃப் p, q. சோ இங்க போட்ட ஃபார்முலா மாதிரியே தான், பட் வந்து இங்க மினிமம்னு இருக்கு. சோ மினிமம் பிராக்கெட்குள்ள 1, 2 எடுத்தோம்னா 1யும் 2யும் கம்பேர் பண்ணும்போது மினிமம் எது? 1 தானே. சோ அப்போ மேக்ஸிமம் ஆஃப் n ஆஃப் a intersection b equal to 1. Because இங்க ஒரு எலிமெண்ட் இருக்கு, இங்க 2 எலிமெண்ட் இருக்கு. சோ நம்ம இன்டர்செக்ஷன் பார்த்தா நம்மளுக்கு ஒரே ஒரு எலிமெண்ட் தான் கிடைக்கும். பிகாஸ் இங்க a ல ஒண்ணே தானே இருக்கு. சோ கம்பேர் பண்ணும்போது ஒரே ஒரு எலிமெண்ட் தான் நம்மளால கம்பேர் பண்ண முடியும். சோ அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. சோ இதெல்லாமே வந்து ஃபார்முலா மாதிரியும் யூஸ் பண்ணலாம். சோ வந்து ஏதாச்சும் 1 மார்க்ஸ்லயும் கேட்க வாய்ப்பு இருக்கு. எக்ஸசைஸ்ல இது யூஸ் பண்ணல. சோ வந்து ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டிஃபரன்ஸ் ஆஃப் 2 செட்ஸ். டிஃபரன்ஸ்னா நம்மளுக்கு என்னன்னு தெரியும்? மைனஸ்னு தெரியும் இல்லையா? சோ டிஃபரன்ஸ் ஆஃப் 2 செட்ஸ். லெட் a and b be 2 sets. The difference of sets a and b is the set of all elements which are in a but not in b. It is denoted by a minus b or a slash b and read as a difference b. அதாவது நம்ம டிஃபரன்ஸ்னு படிக்கணும். ஓகேங்களா? In symbol a difference b equal to set of all x such that x belongs to a and x does not belongs to b. B difference a equal to set of all y such that y belongs to b and y does not belongs to a. Difference of 2 sets na ஒண்ணும் இல்ல, நம்மளுக்கு 2 செட் கொடுத்துருவாங்க a b ன்னு சொல்லிட்டு. சோ அந்த அதுக்கு நம்ம டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்க போறோம். சோ இந்த சிம்பிள்ஸ்லாம் பாத்துக்கோங்க எப்படி டினோட் பண்ணணும்னு சொல்லிட்டு. a டிஃபரன்ஸ் b, அதாவது a மைனஸ் b b மைனஸ் a ன்னு நம்ம டினோட் பண்ணுவோம். சோ அதுக்குள்ள இருக்க எலிமெண்ட்ஸ் a மைனஸ் b
பண்ணும் பொழுது அதுல எலமெண்ட்ஸ் வந்து ஏக்குள்ளதான் இருக்கணும், பில இருக்கக்கூடாது. பி மைனஸ் ஏ பண்ணும் பொழுது எலமெண்ட்ஸ் வந்து பிக்குள்ளதான் இருக்கணும், ஏல இருக்கக்கூடாது. ஏ மைனஸ் பி மீன்ஸ் ஏல இருந்து பிஏ மைனஸ் பண்றோம், ஏல ரிமைனிங் என்ன இருக்கோ அதை எடுத்து எழுதணும். பி மைனஸ் ஏனா பில இருந்து ஏவை மைனஸ் பண்றோம், பில ரிமைனிங் என்ன இருக்குன்னு எடுத்து எழுதணும். இப்போ 5 மைனஸ் 3 என்ன பண்ணுவோம், 5ல இருந்து 3 மைனஸ் பண்ணிட்டு ரிமைனிங் 2 எழுதுவோம். இந்த 2 வந்து 5ல இருக்கிற ரிமைனிங் தானே. அதே மாதிரி தான் இப்போ ஏ மைனஸ் பி மீன்ஸ் ஏல இருந்து பியை மைனஸ் பண்ணணும், ஏல ரிமைனிங் என்ன இருக்கோ அதை எடுத்து எழுதணும். அதே மாதிரி தான் பி மைனஸ் ஏனா பில ரிமைனிங் என்ன இருக்கோ அதை எடுத்து எழுதணும். வென் டயக்ராம்ல பார்க்கலாம். சோ ஏ மைனஸ் பி as usual வந்து டயக்ராம் டிரா பண்ணிக்கோங்க. ரெக்டாங்கிள் எல்லாமே யூனிவர்சல் செட், ஏபின்றது செட், ஏ செட் பி செட். சோ வந்து ஃபர்ஸ்ட் ஏ மைனஸ் பி, ஏ மைனஸ் பின்னா என்ன சொன்னேன், ஏல இருந்து பியை மைனஸ் பண்ணணும்னு சொன்னேன். சோ ஏல இருந்து பியை மைனஸ் பண்ணணும் சொல்லிட்டேன். சோ ஏல பி வந்து டச் ஆகுற மாதிரி இருக்கா, டச் ஆகுற ரீஜன் எங்க இருக்கு, சோ இது இருக்கு. சோ வந்து அதை மட்டும் நம்ம ரிஜெக்ட் பண்றோம். சோ அந்த மிடில் ரீஜனை வந்து ரிஜெக்ட் பண்ணோம்னா ரிமைனிங் இந்த நிலா ஷேப் மாதிரி இருக்கு இல்லைங்களா, கிரீன் கலர் ஷேட் கொடுத்துருக்காங்களா, சோ இதுதான் வந்து ஏ மைனஸ் பி. ஏல இருந்து பியை வந்து நம்ம ரிஜெக்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து இந்த ரீஜன் கிடைக்கும். அதே மாதிரி பி மைனஸ் ஏ, பில இருந்து ஏவை நம்ம ரிஜெக்ட் பண்ணணும். அப்ப பாருங்க பி சர்க்கிள் இதுவா, பில ஏக்கு சம்பந்தப்பட்ட சர்க்கிள் இங்க வருது. சோ பில இருந்து ஏவை ரிஜெக்ட் பண்ணோம்னா ரிமைனிங் இந்த நிலா ஷேப் தான் வந்து பி மைனஸ் ஏ. சோ ஏ மைனஸ் பில ஏல இருந்து பியை வந்து அப்படியே டோட்டலா அவாய்ட் பண்ணுங்க, அப்ப ரிமைனிங் ஷேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பி மைனஸ் ஏல வந்து பில இருந்து ஏவை வந்து டோட்டலா அவாய்ட் பண்ணுங்க, ரிமைனிங் வந்து ஷேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஏ மைனஸ் பியை வந்து டிஸ்ஜாயின்ட் செட்டா இருந்தா எப்படி ஷேட் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. ஏ மைனஸ் பின்னா என்னது, ஏல இருந்து பியை மைனஸ் பண்ணணும்னு சொல்லிட்டேன். சோ இங்கதான் வந்து காமனான எலிமெண்ட்ஸே இல்லையே. சோ ஏல இருந்து பியை மைனஸ் பண்ணணும், ஏல வந்து ரிமைனிங் எலிமெண்ட்ஸ் வந்து எழுதணும்னு சொல்லியிருக்கேன்ல. சோ ஏல இருந்து பியை மைனஸ் பண்ணியாச்சு, ரிமைனிங் என்ன இருக்கு, இந்த ஃபுல் ரீஜனும் இருக்கு. இது ரெண்டுமே வந்து ஓவர்லாப்பிங் செட்டா இருந்ததுனால ஷேட் இப்படி வந்திருக்கு. இப்படி டிஸ்ஜாயிண்டா இருந்துச்சுன்னா இப்படி வரும். நெக்ஸ்ட் வந்து symmetric difference of sets. The symmetric difference of two sets A and B is this set A minus B union B minus A. It is denoted by A triangle B. A triangle B equal to set of all x such that x belongs to A minus B or x belongs to B minus A. சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் ஆஃப் செட்ஸ்னா ஒன்றும் இல்லை, ப்ரீவியஸா நம்ம பார்த்தோம்ல டிஃபரன்ஸ் ஏ மைனஸ் பி பி மைனஸ் ஏ, அது ரெண்டுத்தையுமே வந்து யூனியன் பண்றது தான் வந்து சிமெட்ரிக் டிஃபரன்ஸ். இந்த ட்ரையாங்கிளுக்கு வந்து நேம் வந்து சிமெட்ரிக் டிஃபரன்ஸ். செட்ல இந்த ட்ரையாங்கிளுக்கு நேம் என்னது, சிமெட்ரிக் டிஃபரன்ஸ். ஸோ ஏ மைனஸ் பியும் பி மைனஸ் ஏவியும் சேர்த்து எழுதுறது தான் என்னது, சிமெட்ரிக் டிஃபரன்ஸ். ஸோ அதான் நம்ம வந்து ஏ ட்ரையாங்கிள் பின்னு டினோட் பண்றோம். ஸோ அந்த செட்குள்ள இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஏ மைனஸ் பிக்குள்ளேயும் இருக்கலாம், பி மைனஸ் ஏக்குள்ளேயும் இருக்கலாம். ஸோ வந்து இந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏ ட்ரையாங்கிள் பி ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி யூனியன் பி மைனஸ் ஏ. நோட் பார்க்கலாமா, ஏ டேஷ் ஈக்குவல் டு யூ மைனஸ் ஏ, ஏ டேஷ் ஈக்குவல் டு யூ மைனஸ் ஏ. ஆல்ரெடி நம்ம வந்து காம்ப்ளிமெண்ட் பார்க்கும் போதே சொல்லிட்டேன், ஏ டேஷ்னா ஏவை தவிர்த்து அப்படின்னு சொல்லிட்டேன். அதாவது யூனிவர்சல் செட்ல ஏவை தவிர்த்து. ஸோ அதை இங்க சொல்லியிருக்காங்க, ஏ டேஷ் ஈக்குவல் டு யூ மைனஸ் ஏ. நெக்ஸ்ட் ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு ஏ இன்டர்செக்ட் பி டேஷ்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஏ மைனஸ் ஏ ஈக்குவல் டு நல் செட், ஏ மைனஸ் ஏ ஈக்குவல் டு நல் செட்னு சொல்றாங்க. ஏல இருந்து ஏவை மைனஸ் பண்ணிட்டோம்னா நல் செட் தானே. நெக்ஸ்ட் வந்து ஏ மைனஸ் நல் செட் ஈக்குவல் டு ஏ. ஒன்னும் இல்ல, இங்க இருக்க மைனஸ் ஏ இந்த சைடு வந்துச்சுன்னா பிளஸ் ஏவா மாறிடுமா, இங்க இருக்க பிளஸ் நல் செட் இந்த சைடு வந்துச்சுன்னா மைனஸ் நல் செட். சோ இதை அப்படியே வந்து கன்வெர்ட் பண்ணி எழுதிருக்காங்க, வேற ஒன்னும் இல்ல. ஏ மைனஸ் ஏ ஈக்குவல் டு நல் செட்டா, சோ இங்க இருக்க மைனஸ் ஏ ரைட் சைடு வந்துச்சுன்னா என்ன ஆகும், ஏ ஈக்குவல் டு நல் செட் பிளஸ் ஏன்னு ஆயிடும். சோ இங்க இருக்க பிளஸ் நல் செட் வந்து லெஃப்ட் சைட் போச்சுன்னா என்ன ஆகும், ஏ மைனஸ் நல் செட் ஈக்குவல் டு ஏ.
ஸோ இதை தான் வந்து இங்க எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து a minus b equal to b minus a. If and only if a equal to b. a minus b யும் b minus a வும் எப்ப ஈக்குவலா இருக்குமா? a வும் b யும் வந்து ஈக்குவலா இருந்தா இருக்கும்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஏவும் பியும் எப்போ ஈக்குவலா இருக்குமா? a minus bயும் b minus aவும் ஈக்குவலா இருந்துச்சுன்னா இருக்கும். Next a minus b equal to a and b minus a equal to b if a intersect b equal to null set. அதாவது a intersect b வந்து null set இருந்துச்சுன்னா, அதாவது disjoint set இருந்துச்சுன்னா a minus b நம்மளுக்கு என்ன கிடைக்குமா? a கிடைக்கும். b minus a என்ன கிடைக்கும்? b கிடைக்கும்னு சொல்றாங்க. சோ வந்து previous Venn diagramலயே நம்ம பார்த்தோம். சோ வந்து அது வந்து disjoint இருந்துச்சுன்னா a minus b நம்மளுக்கு என்ன கிடைச்சது? a கிடைச்சதா? சப்போஸ் b minus a வா இருந்துச்சுன்னா b மட்டும் கிடைச்சிருக்கும். சோ அதான் அங்க சொல்லிருக்காங்க. a minus b equal to a intersect b dash க்கு வந்து explanation பார்க்கலாமா? a minus b னா எப்படி இருக்கும்? வந்து இப்படி இருக்கும். ஓகேங்களா? சோ இதுவும் a intersect b dash ஈக்குவல்னு சொல்றாங்க. சோ a intersect b dash வந்து ஃபைண்ட் பண்ணிட்டு சோ இதுவும் அதுவும் ஈக்குவலா இருக்கான்னு நம்ம செக் பண்ணலாம். a intersect b dash வந்து ஃபைண்ட் பண்ண போறோம். a வியும் b dash நான் தனித்தனியா ஃபைண்ட் பண்ண போறேன். நெக்ஸ்ட் வந்து இன்டர்செக்ட் பண்ண போறோம். அதாவது ரெண்டுத்துலயுமே வந்து எது காமனான ரீஜியன்னு பார்க்க போறேன். சோ a னா நம்ம என்ன பண்ணுவோம்? a வந்து ஃபுல்லா ஷேட் பண்ணிப்போமா? சோ இது வந்து a. b dash னா என்னன்னு சொல்லிருக்கேன்? b ய தவிர்த்து ரிமைனிங் அப்படின்னு சொல்லிருக்கேன். சோ b மீன்ஸ் என்னது? இந்த சர்க்கிளா? சோ b சர்க்கிளை மட்டும் விட்டுட்டு ரிமைனிங் எல்லாத்தையுமே வந்து நம்ம ஷேட் பண்றோம். b ய மட்டும் விட்டுறோம். b சர்க்கிளை மட்டும். சோ அப்படி பண்ணனா என்ன வரும்? இந்த ரெக்டாங்கிள் ரீஜியனும் ஷேட் ஆகும். இந்த ஏல வந்து இந்த மூன் ஷேப் மாதிரி இருக்கிறது மட்டும் ஷேட் ஆகும். சோ இங்க என்ன சொல்லிருக்காங்க? a intersect b dashனு சொல்லிருக்காங்க. ரெண்டுத்துலயுமே வந்து எது வந்து காமனா இருக்கு? எந்த ரீஜன் வந்து காமனா இருக்கு? இப்போ நம்ம ஃபைண்ட் பண்ண போறோம். சோ இங்க பாருங்க, இந்த நிலா ஷேப் மட்டும் தான் வந்து காமனா இருக்கு. பிகாஸ் இங்க வந்து இன் பிட்வீன்ல ஷேட் பண்ணிருக்காங்க. இங்க இன் பிட்வீன்ல நம்ம ஷேட் பண்ணல. இங்க பாத்தீங்கன்னா இங்க வந்து ரெக்டாங்கிள் ஷேட் பண்ணிருக்கோம். இங்க ரெக்டாங்கிள் ஷேட் பண்ணல. அப்போ பார்த்தோம்னா a intersect b dash வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா இந்த நிலா ரீஜியன் தான் கிடைக்கும். சோ இப்படி கிடைக்கும். a intersect b dashல இந்த நிலா ஷேப் மட்டும் ஷேட் ஆயிருக்கும். சோ இப்ப பாருங்க, நிலா ஷேப் மட்டும் ஷேட் ஆயிருக்கா? அதே மாதிரி a minus b லயும் நிலா ஷேப் மட்டும் தான் வந்து ஷேட் ஆயிருக்கு. சோ இது ரெண்டுமே வந்து ஈக்குவல். நெக்ஸ்ட் நோட், a symmetric difference a equal to null set அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து a symmetric difference b equal to b symmetric difference a. இது வந்து commutative property பேஸ் பண்ணி சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து a symmetric difference b equal to set of all x such that x belongs to a union b and x does not belongs to a intersect b. Symmetric difference எடுக்கும் பொழுது அந்த எலிமெண்ட்ஸ் எல்லாமே வந்து a union b ல இருக்கும், a intersect b ல இருக்காதுன்னு சொல்றாங்க. வேற ஒண்ணும் இல்ல. நெக்ஸ்ட் வந்து a symmetric difference b equal to a union b minus a intersect b. a union b ல இருந்து a intersect b ய வந்து நம்ம மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து asymmetric difference b வந்து கிடைக்கும்னு சொல்றாங்க. சோ இதெல்லாம் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல எக்ஸசைஸ் 1.3 ஓட ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை அண்ட் டேக் கேர்.